வணக்கம் 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 மக்களே. உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள்ல திரையரங்குகளை திருவிழாவாக்கின பொங்கல் ஸ்பெஷலா வெளியான சில முக்கியமான திரைப்படங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். 1990கள்ல இருந்து 2025 வரை வெளியான படங்களை மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல நாம எடுத்துக்க போறோம். ஏன்னா அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல பொங்கல் தினத்தன்று வெளியான படங்களின் தரவுகள் சரியா கிடைக்கல. சோ 90ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். 90கள்ல முக்கியமான பொங்கலா 1992 பொங்கலை சொல்லலாம். அந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மன்னன், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சின்ன கவுண்டர், சத்யராஜ் அவர்களோட ரிக்ஷா மாமா, இந்த 3 திரைப்படங்களும் திரையரங்குகள்ல ஒன்னா ரிலீஸ் ஆகி 3மே செம ஹிட் அடிச்சது. இதுல மன்னன் மற்றும் ரிக்ஷா மாமா இந்த 2 படங்களுக்கும் பி வாசு தான் இயக்குனர். இந்த 3 படத்திலையும் கவுண்டமணி அவர்கள் காமெடியன். இந்த 3 படத்திலையுமே காமெடியில அதகலம் பண்ணி இருப்பாரு கவுண்டமணி. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. இந்த 3 படம் மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு வெளியான பாலு மகேந்திரா அவர்களோட இயக்கத்துல வந்த வண்ண வண்ண பூக்கள், பிரபு அவர்கள் நடிப்புல வெளிவந்த பாண்டிதுரைன்னு 5 படங்களுக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த படங்கள் மட்டும் இல்லாம பாக்யராஜ் அவர்களோட சுந்தரகாண்டம், கார்த்திக் அவர்களோட அமரன் ஆகிய படங்களும் இந்த பொங்கலுக்கு வெளியாச்சு. அந்த பொங்கலுக்கு தியேட்டருக்கு போயிருந்தா எந்த படத்தை பார்க்கிறது எதை விருத்துன்ட்டு மக்களுக்கே செம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் போல. இப்பெல்லாம் டாப்ல இருக்கிற இவ்வளவு ஸ்டார்ஸோட படங்கள் ஒரே நாள்ல வெளியாக வாய்ப்பே இல்ல. இதுக்கு அப்புறமா 1993ல அவ்வளவு பெரிய காம்படிஷன் இல்லாம வால்டர் வெற்றிவேல் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி இருக்கு. 1994 பொங்கலுக்கு மகாநதி மற்றும் சிறகடிக்க ஆசை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. முத்து மீனா மற்றும் விஜய் காவேரி ஃபேமஸான சிறகடிக்க ஆசை மற்றும் மகாநதி இல்ல, பொங்கல்னு வந்தாலே தை பொங்கலு பொங்குதுன்னு பாட்டு போடுறாங்கல்ல, அந்த ஆல் டைம் கிளாசிக் மகாநதி. சிறகடிக்க ஆசைன்றது சிவகுமார் அவர்கள் நடிச்ச ஒரு திரைப்படம். மகாநதி என்னைக்கு பார்த்தாலும் நம்மள உணர்வு பூர்வமா உலுக்கி எடுக்கிற படம். இந்த மகாநதி திரைப்படத்தோட எத்தனை வருஷமானாலும் அரசியல் களத்துல அமர்கலப்படுத்துற அமைதி படை இந்த பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்துல சத்யராஜ் அவர்கள் அம்மாவாசியா வாழ்ந்த இந்த படம் ஹிட்டாக ரிக்ஷா மாமா, வால்டர் வெற்றிவேல், அமைதி படைன்னு தொடர்ந்து 3 பொங்கலுக்கு ஹிட் படங்களை கொடுத்து அமர்கலப்படுத்தி இருக்கிறாரு சத்யராஜ் அவர்கள். சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. இந்த பொங்கலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சேதுபதி ஐபிஎஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஹிட் தான். இந்த படத்தை யாரு மறந்தாலும் யாரும் இந்த பாட்டை மறக்க வாய்ப்பில்லை. இந்த திரைப்படத்தை இயக்குனதும் பி வாசு தான். மன்னன், ரிக்ஷா மாமா, வால்டர் வெற்றிவேல், சேதுபதி ஐபிஎஸ்னு தொடர்ந்து 3 பொங்கலுக்கு 4 ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறாரு பி வாசு. என்ன முடியும்? இதுக்கு அப்புறமா 1995ல உலகநாயகன் கமல் அவர்கள் அவர் மாசி மேஜ துறந்து கோவை சரளா அவர்களுக்கு ஜோடியா நடிச்ச சதிலீலாவதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கி இருந்தாரு. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்திவேல் கவுண்டனா? இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி கமல் இரால 2 படங்கள் தான் இது வரைக்கும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகிருக்கு. 1979 பொங்கலுக்கு ரஜினி அவர்களின் குப்பத்து ராஜா மற்றும் கமல் அவர்களின் நீயா கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க 20 திரைப்படங்கள் பொங்கல் அன்னைக்கு கிளாஷ் ஆனது இந்த பொங்கலுக்கு தான். சதிலீலாவதி கூட போட்டி போட்ட ரஜினி அவர்களின் அந்த படம் பேரு பாஷா. தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்த்த வசூல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கின படம் பாஷா. கமர்ஷியல் சினிமாவோட புது மைல்கல்லா இந்த படம் அமைஞ்சது. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் அடுத்த பொங்கலை தாண்டி தியேட்டர்கள்ல ஓடி இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அடுத்து 1996 பொங்கல் வின்னர் கித்னா நாயே புகழ் உள்ளத்தை அளித்தார்.
கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்கய்யா. இந்த பொங்கலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. இந்த பொங்கலுக்கு தான் முதல் முறையா தளபதி கிளாஷ் நடந்துச்சு. விஜய் அவர்களின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மற்றும் அஜித் அவர்களோட வான்மதி ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த இரண்டு படங்களுமே பெரிய அளவுல போலனாலும் இந்த 1996வது வருடம் தான் விஜய் அவர்களுக்கு புய உனக்காக மற்றும் அஜித் அவர்களுக்கு காதல் கோட்டை ரிலீஸ் ஆகி அவங்க கெரியரையே புரட்டி போட்டுச்சு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து ரொம்ப வருஷத்திற்கு பிறகு இந்த படத்துல வந்த ஒரு மியூசிக்கால இந்த படத்துல நடிச்ச கரண் அவர்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரும் நம்ப வச்சுட்டான். 1997லயும் இவங்க இருவர் படங்களும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. தளபதி விஜய் அவர்களின் காலம் எல்லாம் காத்திருப்பேன் மற்றும் தல அஜித் அவர்களின் நேசம், இந்த இரண்டு படங்களுமே பெருசா மக்களை ஈர்க்கல. இந்த பொங்கல் வின்னர் யாருன்னா பார்த்திபன் மற்றும் மீனா நடிப்புல சேரன் அவர்கள் இயக்கி இருந்த பாரதி கண்ணம்மா. குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்கா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த பொங்கலுக்கு ராஜீவ் மேனன் இயக்கத்துல பிரபுதேவா, அரவிந்த் சுவாமி மற்றும் கஜோல் நடிப்புல வெளியான மின்சார கனவு ஏ சென்டர்ல நல்லா ஓடி இருக்கு. பட் சென்னைக்கு வெளியே சரியா போகல. ஆனா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளர், மாஸ்டர் பிரபுதேவா அவர்களுக்கு சிறந்த நடன அமைப்பாளர், எஸ்பிபி அவர்களுக்கு சிறந்த பாடகர், சித்ரா அம்மாவுக்கு சிறந்த பாடகின்னு 4 தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்துச்சு இந்த திரைப்படம். இதுக்கப்புறமா 1998 இந்த பொங்கலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உளவுத்துறை, சரத்குமார் அவர்களின் மூவேந்தர், பிரபுதேவா அவர்களின் நாம் இருவர் நமக்கு இருவர், மம்முட்டி அவர்களின் மறுமலர்ச்சி, பிரபு அவர்களின் பொன்மனம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல மூவேந்தர், நாம் இருவர் நமக்கு இருவர், மறுமலர்ச்சி ஆகிய படங்கள் நல்லா போச்சு. 1999ல ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட அவர் இணைந்து நடித்த மன்னவர் சின்னவர் மற்றும் சூரிய பார்வை ஆகிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பார்த்திபன் அவர்களின் ஹவுஸ்ஃபுல், அஜித் அவர்களின் தொடரும், சத்யராஜ் அவர்களின் பொண்ணு வீட்டுக்காரன் ஆகிய படங்கள் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுல பொண்ணு வீட்டுக்காரன் ஹிட் ஆச்சு. ஐயா பரீட்சையில வர பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் ஆயிட்டேன். எழுதுறவன் ஃபெயில் ஆயிட்டான், காப்பி அடிச்சவன் பாஸ் ஆயிட்டானா? 2000வது ஆண்டு பொங்கல் தினத்தன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல விக்ரமன் இயக்கத்துல வெளியான வானத்தை போல திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. 2001 தளபதி பொங்கல், இந்த இருவருக்கும் முதல் பொங்கல் வெற்றி இந்த பொங்கல் அன்னைக்கு தான் கிடைச்சது. அஜித் அவர்கள் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல தீனா திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த படத்துல இருந்ததா அஜித் அவர்களை தலன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. தலை நீ யாரு தலை? சித்திக் அவர்கள் இயக்கத்துல விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் நேருக்கு நேர் திரைப்படத்திற்கு பிறகு இணைந்து நடிச்ச பிரெண்ட்ஸ் திரைப்படம் கான்ட்ராக்டர் நேசமணியால தியேட்டர்களை சிரிப்பலையில அதிர வச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் மறக்க முடியாத பொங்கலா இது மாறுச்சு. 2002ஆம் ஆண்டு கமல் அவர்களின் பம்மல் கே சம்பந்தம், தங்கர் பச்சனின் அழகி, அஜித் அவர்களின் ரெட் மற்றும் புன்னகை தேசம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல அழகி, பம்மல் கே சம்பந்தம் ஆகிய படங்கள் ஹிட் அடிச்சது. புன்னகை தேசம் படமும் மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்றுச்சு. இதுக்கப்புறமா 2003 பொங்கலுக்கு சரவெடியை கொளுத்தின படம் சியான் விக்ரம் நடிப்புல தரணி இயக்கத்துல வெளியான தூள். வேண்டாம் விட்டு வேண்டாம். 2001ஆம் ஆண்டு வெளியான தில் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த கூட்டணி இணைந்து இன்னொரு வெற்றியை பதிவு பண்ணாங்க. சொர்ணாக்காவும் பறவை முனியம்மாவும் இந்த படத்துல செம ஃபேமஸ். நல்லா பெட்டடிக்கிறாயா. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த படத்துல சொர்ணாக்காவா நடிச்ச தெலுங்கானா சகுந்தலா தான் தூள் தெலுங்கு ரீமேக்ல பறவை முனியம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த பொங்கலுக்கு தூள் திரைப்படத்தோட ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் கமல் அவர்களின் அன்பே சிவம் மற்றும் விஜய் அவர்களின் வசீகரா. இந்த 2 திரைப்படங்களுமே வெளியானப்போ பெரிய வெற்றியை பெறலனாலும் பிற்காலங்கள்ல மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்களா மாறுச்சு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இதற்கு அடுத்து 2004ஆம் ஆண்டு பொங்கலுக்கு கமல் அவர்களின் விருமாண்டி, கேப்டன் விஜயகாந்தின் எங்கள் அண்ணா ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரிலீஸுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திச்ச விருமாண்டி ரிலீஸின் போது பெற்ற வரவேற்பை விட காலங்கள் செல்ல செல்ல எவர் கிரீன் கிளாசிக்கா மாறுச்சு. பேசல நானே இங்கதான் விவசாயம் போங்கடா. எங்கள் அண்ணா சித்திக் வடிவேலு கூட்டணியோட மற்றும் ஒரு மறக்க முடியாத படம். வடிவேலு, பிரபுதேவா, பாண்டியராஜ், MS பாஸ்கரோட கலகலப்பான காமெடிகள் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன். பெட்ரோல் விக்கிற வேலையில நடந்து போறதா நல்லது.
உங்களுக்கு மட்டும் தனியா பெட்ரோல் ஊத்துறோம். எனக்கு ஏற்கனவே காது ஏன்டா போய் சொல்றா. போய் கார்ல இறங்குடா. இந்த பொங்கல்ல தான் தனுஷ் சிம்பு திரைப்படங்கள் முதல் முறையா ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஹரி அவர்கள் இயக்கத்துல சிலம்பரசன் அவர்கள் நடிச்ச கோவில் மற்றும் தனுஷ் அவர்களின் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கோவில் மக்கள் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பை பெற்று நல்லா ஓடிச்சு. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அந்த அளவுக்கு பெருசா போகல. 2005 பொங்கலுக்கு தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த திருப்பாச்சி மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றியை பெற்றுச்சு. இந்த பொங்கலுக்கு ஹரி அவர்கள் இயக்கத்துல சரத்குமார் அவர்கள் நடிப்புல வெளியான ஐயாவும் மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றுச்சு. இந்த பொங்கலுக்கு தனுஷ் அவர்களின் தேவதே கண்ணின் ரிலீஸ் ஆச்சு. காதலிச்சு ஏமாத்தன காதலி மேல கேஸ் போட்ட காதலன்னு வித்தியாசமான கதைக்களம் இந்த படத்தை பற்றி மக்கள் கிட்ட பேச வச்சது. அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரிஞ்சு கட்டி வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் அப்படி இல்ல? 2006 பொங்கலுக்கு விஜய் மற்றும் அஜித் அவர்களின் ஆதி மற்றும் பரமசிவன் இந்த இரண்டு படங்களும் ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அடுத்த பொங்கலுக்கு அதாவது 2007ஆம் ஆண்டு பொங்கலுக்கு மீண்டும் விஜய் மற்றும் அஜித் அவர்களின் படங்கள் நேரடியா மோதுச்சு. அஜித் அவர்கள் நடிப்புல வெளியான ஆழ்வார் ரசிகர்களை ஈர்க்கல. ஆனா விஜய் அவர்கள் நடிப்புல பிரபுதேவா அவர்கள் இயக்கத்துல வெளியான போக்கிரி பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். இந்த பொங்கலுக்கு ஹரி அவர்கள் இயக்கத்துல விஷால் அவர்கள் நடிப்புல வெளியான தாமிரபரணி ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஹரி அவர்கள் தொடர்ச்சியா வெற்றியை பதிவு செய்து கமர்ஷியல் சினிமாவோட கிங்கா இருந்த காலம் அது. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? 2008ஆம் ஆண்டு பொங்கலுக்கு பீமா, காளை, பழனி, பிரிவோம் சந்திப்போம், வாழ்த்துகள்னு 5 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 5 படங்களும் பெரிய வெற்றியை பெறல. 2009ஆம் ஆண்டு பொங்கலுக்கு விஜய் அவர்களின் வில்லு மற்றும் தனுஷ் அவர்களின் படிக்காதவன் ஆகிய படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல படிக்காதவன் விவேக் அவர்களின் காமெடியால கல்லா கட்டுச்சு. எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? விஜய் மற்றும் பிரபுதேவா அவர்கள் கூட்டணியால போக்கிரியில நிகழ்த்தின மேஜிக்க திரும்ப நிகழ்த்த முடியல. 2010ஆம் ஆண்டு பொங்கலுக்கு செல்வராகவன் இயக்கிய 1000ல் ஒருவன் மற்றும் அவருடைய சகோதரர் தனுஷ் நடிப்புல வெளியான குட்டி ஆகிய திரைப்படங்கள் நேரடியா மோதுச்சு. இந்த 2 திரைப்படங்களுமே பெரிய வெற்றியை பெறல. ஆனா 1000ல் ஒருவன் இன்னைக்கு கல் கிளாசிக். ஜிவி இந்த படத்துக்கு போட்ட தீம் தான் இன்னும் பல காலங்களுக்கு தமிழ் இனத்தின் அடையாளம். 2011ஆம் ஆண்டு பொங்கலுக்கு கார்த்தி நடிப்புல சிறுத்தை, தனுஷ் நடிப்புல ஆடுகளும் மற்றும் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி எழுதிய இளைஞன் விஜய் அவர்கள் நடிப்புல காவலன் ஆகிய திரைப்படங்கள் வெளியாச்சு. இதுல விஜய் அவர்களும் இயக்குனர் சித்திக் அவர்களும் 10 வருடங்களுக்கு பிறகு இணைந்த காவலன் திரைப்படம் ஆளுங்கட்சியில இருந்தவங்களால குடைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு சிக்கி சின்னாபின்னம் ஆகிதான் வெளியாச்சு. இளைஞன் திரைப்படத்திற்கு தியேட்டர்கள் அதிகரிக்க காவலன் படத்தை சொன்ன தேதிக்கு வெளியிடாம இருக்க குடைச்சல் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி இந்த சம்பவம் தான் விஜய் அவர்களோட இன்றைய அரசியல் பிரவேசத்திற்கு ஆரம்பமா இருந்துச்சு. இந்த பொங்கல் வின்னர் சிறுத்தை தான். ஆடுகளம் கமர்ஷியலா பெரிய வெற்றியை அடையலனாலும் அந்த வருடம் தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகர், வெற்றிமாறன் அவர்களுக்கு சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த திரைக்கதை, மறைந்த எடிட்டர் கிஷோர் அவர்களுக்கு சிறந்த படத்தொகுப்பு, டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கு சிறந்த நடன இயக்கம், VIS வேலப்பனுக்கு சிறப்பு ஜூரி விருதுன்னு 6 தேசிய விருதுகளை பெற்றுச்சு ஆடுகளம். பெங்களூர் ராமச்சந்திரா சாவை 2012 பொங்கலுக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த 3 Idiots திரைப்படத்தின் ரீமேக்கான விஜய் அவர்கள் நடிப்புல சங்கர் அவர்கள் இயக்கி இருந்த நண்பன் திரைப்படமும், அந்த ஒரிஜினல் 3 Idiots படத்துல நடிச்சிருந்த மாதவன் அவர்களும் ஆர்யா அவர்களும் இணைந்து நடிச்ச வேட்டி திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. 2013 பொங்கலுக்கு கார்த்தியின் அலெக்ஸ் பாண்டியன், சந்தானம் மற்றும் பவர் ஸ்டார் இணைந்து நடிச்ச பாக்யராஜ் அவர்களின் இன்று போய் நாளை வா படத்தின் அன்ஆபிஷியல் ரீமேக்கான கண்ணால் அடுத்திங்க ஆசையா, விஷால் அவர்களின் சமர் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல கண்ணால் அடுத்திங்க ஆசையா வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்தை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்ட பாக்யராஜ் அவர்களும் ஜெயிச்சாரு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. 2014 பொங்கலுக்கு அஜித் அவர்களின் வீரம் திரைப்படமும் விஜய் மற்றும் மோகன்லால் அவர்களும் இணைந்து நடித்த ஜில்லா திரைப்படங்களும் வெளியாகி வெற்றி பெற்றுச்சு. இந்த 2 படங்கள்ல எந்த திரைப்படம் அதிக வசூல் செய்துச்சுன்னு இன்னும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட 2 பேரும் சினிமாவை தாண்டி வேற கட்டத்தை நோக்கி ஆல்ரெடி முன்னேறிட்டாங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா யூ
இன்னொரு கூடுதல் தகவல், ஜில்லா திரைப்படத்தை இயக்குன நேசன் வீரம் திரைப்படத்தோட தெலுங்கு ரீமேக்க இயக்கி இருந்தாரு. இந்த ஜில்லா மற்றும் வீரம் ஜனவரி 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆன கோலி சோடா திரைப்படமும் யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்றுச்சு. 2015 பொங்கலுக்கு விக்ரம் அவர்களும் சங்கர் அவர்களும் அந்நியனுக்கு பிறகு இணைந்த ஐ திரைப்படமும் விஷால் சுந்தர் சி கூட்டணியின் ஆம்பள திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு விஷயம் சொல்லவா, இப்ப இந்த 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும் மதகஜ ராஜாவுக்கு பிறகு எடுத்த படம் தான் இந்த ஆம்பள. ஜிவி பிரகாஷ் நடிப்புல வெளிவந்த டார்லிங் திரைப்படமும் கருணாஸ் காமெடியால நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. 2016 பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களின் ரஜினி முருகன், விஷால் அவர்களின் கதகளி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கெத்து, பாலா அவர்கள் இயக்கத்துல தாரத்தப்பட்டை ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினி முருகன் வெற்றி படமா அமைஞ்சது. கதகளி திரைப்படத்தின் ஸ்கிரீன் பிளே இப்ப பலரால பாராட்டப்படுது. அப்பவே இந்த பாராட்டு கிடைச்சிருந்தா இந்த படமும் இன்னும் நல்லா ஓடி இருக்கும். 2017 ஆண்டு பைரவா ரிலீஸ் ஆகி ஆவரேஜா ஓடுச்சு. அந்த வருஷம் பொங்கலுக்கு வேர்ல்ட் ஹிட் ஆனது ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். இதுல மறக்க முடியாத டயலாக், போலீஸ் அடிக்க வந்தா ஜனகணமனம் பாடுனா அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 2018 பொங்கலுக்கு விக்ரம் அவர்களின் ஸ்கெட்ச் மற்றும் சூர்யா அவர்களின் தானா சேர்ந்த கூட்டம் ஆகிய படங்கள் வெளியாகி சுமாரா ஓடுச்சு. 2019 பொங்கல் செம ட்ரீட்டா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் பேட்ட படமும் அஜித் அவர்களின் விஸ்வாசம் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்களை திருப்தி படுத்த இந்த பொங்கல் செம பொங்கலா அமைஞ்சது. ஆனா இந்த இரண்டு படங்களின் கலெக்ஷன் சண்டையும் இப்ப வரைக்கும் தொடருது. ஸ்வீட் சாப்பிட போறோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். 2020 பொங்கலுக்கு மாமனாரும் மருமகனும் கிளாஷ் விட்டாங்க. ரஜினி அவர்களின் தர்பார் திரைப்படமும் தனுஷ் அவர்களின் பட்டாசு திரைப்படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த இரண்டு படங்களுமே எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறல. அதுக்கப்புறமா கொரோனா வந்து தியேட்டர்கள் அந்த வருடம் மூடப்பட்டுச்சு. இதால படுத்து கிடந்த சினிமாவுக்கு அடுத்த பொங்கலுக்கு, அதாவது 2021 பொங்கலுக்கு வெளியான விஜய் அவர்களின் மாஸ்டர் திரைப்படம் தான் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்துச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு மாறுபட்ட விஜய் அவர்களையும் பவானியா வில்லத்தனத்துல மிரட்டி எடுத்த விஜய் சேதுபதி அவர்களையும் இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. இந்த படத்துல வர ஜேடி கேரக்டர் விஜய் அவர்களோட கேரியர்ல ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரம். 2022 பொங்கலுக்கு வந்த எந்த படங்களும் மக்களை ஈர்க்கல. 2023 பொங்கலுக்கு 9 வருடங்களுக்கு பிறகு அஜித் மற்றும் விஜய் அவர்களின் படங்கள் கடைசி முறையா மோதுச்சு. தி லாஸ்ட் தளபதி டான்ஸ் டுகெதர், அஜித் அவர்களின் துணிவு மற்றும் விஜய் அவர்களின் வாரிசு ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல வாரிசு வசூல் ரீதியில துணிவை விட அதிகமாகவும், துணிவு விமர்சன ரீதியா வாரிசை விட நல்ல விமர்சனங்களையும் பெற்றுச்சு. போன 2024 பொங்கலுக்கு தனுஷ் அவர்களின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயன் அவர்களின் அயலான் மற்றும் அருண் விஜயின் மிஷன் சாப்டர் 1 ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் ஆகிய படங்கள் கொஞ்சம் நல்லா போச்சு. இந்த 2025 பொங்கல் ஒரு மறக்க முடியாத பொங்கல். 12 வருடங்களுக்கு முன்னாடி 2013 பொங்கலுக்கு வர வேண்டிய மதகஜ ராஜா 2025 ரிலீஸ் ஆகி வரவேற்பு பெற்றிருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். தெய்வமே டங் டங் டங், தெய்வமே டங் டங் டங், நன்றி சொல்வேன் தெய்வமே டங் டங், நன்றி தலைவா. பாலா அவர்களின் வணங்கான் படமும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று வருது. இந்த பொங்கலுக்கு சங்கர் அவர்கள் இயக்கத்துல கேம் சேஞ்சர் திரைப்படமும், சங்கர் அவர்கள் பொண்ணு அதிதி நடிப்புல நேசிப்பாயா திரைப்படமும் வெளியாகி இருக்கு. பொங்கலுக்கு முதல் முறையா அப்பா பொண்ணு கிளாஷ். ஆனா இந்த இரண்டு படமுமே பெருசா வரவேற்பை பெறல. சரி மக்களே, ஒரு வழியா நாம இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத பொங்கல் ரிலீஸ் எதுன்னு. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்.